விடக்கூடாது, எல்லாத்தையும் அழிக்கணும். சின்ன பிள்ளைகளிலிருந்து பெண்கள், பெரியோர், சிறியோர் எல்லாம் உடைமைகளை எல்லாம் கொள்ளையடிக்கணும்னு சொல்லி எந்த திட்டத்தை போட்டானோ அந்த ஆமன் என்ன பண்ணான்? மொர்தெகாய்க்காக பார்த்து பார்த்து செய்த அந்த 50 முழ தூக்கு கயிறுல என்ன பண்ணான்? அவனே தானே தனக்கு வெட்டின குழியில விழுவாங்கன்னு சொன்ன மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்திற்கு எதிராக எழும்புனாங்களோ, ஆனா தேவனுடைய பிள்ளைகள் சரியா இருக்கும். நானும் வெள்ளை துணி போட்டுக்கிட்டு நான் ஆண்டவர் ஏத்துக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு வசனத்தை வச்சு அடிக்கிறது. வசனம் சொன்னா அவர் உடனே கேட்டுவிடுவாரா? தமக்கு சித்தமானவங்க யாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவங்க யாரு? என் வசனத்தின்படி யார் நடக்கிறான்? என் மேல யார் பயபக்தியா இருக்கிறான்? எவன் உத்தமனா இருக்கிறான்? எவன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்றான்? அவனுடைய சபத்தை தான் கேட்போம். வேறும் தெளிவா சொல்லு. அல்லேலூயா. அதனால நான் ஆண்டவரோட பிள்ளை, இந்த வசனம் எனக்குதான் சொல்லி நாம செபிச்சா கேட்க போறாங்க. அல்லேலூயா. இந்த மொர்தெகாய் எப்படின்னு பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி எப்படின்னு பாருங்க. சும்மா அவங்களுடைய ஜெபத்தை கேட்டாரா? சும்மா அவங்களுக்கு தயவு பண்ணாரா? அவங்களுடைய அந்த இதை பார்க்கணும், அவங்க பரிசுத்த வாழ்க்கையை பார்க்கணும், தேவன் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசத்தை பார்க்கணும், அந்த தேவன் மேல வைத்திருக்கிற அந்த பயபக்தியை பார்க்கணும். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதா? ஏன் மொர்தெகாய்க்கு ஆண்டவர் கண்கள்ல தயவு கிடைச்சது? ஏன் எஸ்தர் ராஜாக்கு தேவனுடைய கண்கள்ல தயவு கிடைக்குது? காரணம் என்னன்னா, தேவனுடைய சட்ட திட்டங்களை, இந்த பரிசுத்த வேதாகமத்தை என்ன பண்ணாங்க? எனக்கே உரிதுன்னு சொல்லி நான் இதை என் ஜீவனே போனாலும் இந்த சத்தியத்தை விட்டு நான் மாற மாட்டேன், இந்த சத்தியம் தான், வேதம் தான் தெய்வம், தெய்வம் தான் வேதம்னு சொல்லி யாரெல்லாம் தேவன் மேல ஒரு வைராக்கியம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் தேவனுடைய கரம் இறங்கி வரும். அல்லேலூயா. அப்ப அடுத்த சூழ்நிலை மாறுது. எந்த தூக்கு மரம் செஞ்சானோ அதிலேயே விழறான். அடுத்தது பாருங்க, ஆமானுக்காக கொடுத்த 8ஆம் அதிகாரம் வாசிங்க. 1:8 வாசிங்க, சீக்கிரமா முடிக்கலாம். அன்றைய தினம் அகஸ்வேரு ராஜா யூதரின் சத்துவா இருந்த ஆமான் வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, சூழ்நிலை மாறுது. ஆமானுக்கு அரண்மனையில ஒரு பெரிய அரண்மனை கொடுக்குறான். அவன் தங்கிய குடும்பம் எல்லாம் வாழட்டுன்னு சொல்லி அங்க என்ன தெரியுமா? பிடுங்கி எஸ்தர் ராஜாவின் அரண்மனை உனக்கு உரியதுன்னு கொடுக்குறாரு. அல்லேலூயா. அது அடுத்தது மோதிரத்தை அதிகாரி ஆக்குறாரு. வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். அல்லேலூயா. வெளியில தெருவுல கடந்த மொர்தெகாய் அரண்மனை வாசல்ல உள்ள போகிறதுக்கு அனுமதி இல்லாத அந்த மொர்தெகாய் என்ன பண்றான்? அரண்மனைக்கு அதிகாரியாய் மாற்றப்படுகிறான். எந்த ஆமான் திட்டம் போட்டானோ அவன் கையில இருந்து மோதிரத்தை கழட்டி இந்த அடி வச்சுக்க